வெளியே போங்க. நினைச்ச நேரத்துல கடவுளை வந்துக்கிட்டு அடி செருப்பால எங்களை பார்த்தா நான் இப்படி கை தட்டி உங்ககிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கா? இல்லங்க. என்ன நொன்னாங்க? இந்தா குடி. ஆப்பிள் ஐபோன் கொடு. ஆப்பிள் ஐபோன்லாம் இங்க இல்லங்க. ஆப்பிள் ஐபோன் கூட இல்ல, எங்களை வெளில போன்றியா? டார்வார் அருந்துரும். சாரிங்க. என்ன சாரி பூரி குப்பை தொட்டி லாரி மூஞ்சி அதையும் பாத்தியா? நல்ல இருக்கிறதுலே உன் கடையிலேயே காஸ்ட்லியான போனை கொடுத்துட்டு நான் தூக்கி போட்ட கார்டை எடுத்து உன் பின்னாடி சொருவி இப்படி ஒரு இழு இழு. புரியலங்க. பித்துக்குள்ளியே பின்னாடி இருக்கிற மிஷின் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுலே புது போனை எடுத்து காட்டு. ஏமா அந்த போனு? என்ன டோரா, உன் கதை எப்படி போகுது? மூடிக்கின்னு சீட்டை போடு. சரி, உன் ஆளை கீர்த்தி கூட பார்த்தனே, என்ன உன்னை கழட்டி விட்டானா? என்ன சொல்ற? நான் சொல்றேன், உண்மையா தாண்டி சொல்றேன். வேணா விஜி கிட்ட கேளலாம். என்ன விஜி? என் மயிரை பிடுங்களா உங்களுக்கு தூக்கமே வராது. நான் எந்த கூடயும் பார்க்கல. விளையாடு செல்லம், நீ ஏன் கோச்சுக்கிற? நீ விளையாடு. அவன் எவ கூட சுத்தனா எனக்கு என்ன? அந்த நானே கழட்டி விடணும்னு நினைச்சேன். ராத்திரி ஆனா அந்த பரதேசி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ தொந்தரவு பண்றான்னு தெரியுமா? நானும் மனுஷி தானே, நான் மட்டும்னா மிஷினா? எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கினே இருக்க. காலில் எழுந்தா எப்படி தெரியுமா? எங்க ஆ காட்டு. போய் காட்டான் ரமேஷ் கிட்ட. சாந்தியே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னும் அவ்வளோதான் மரியாதை. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? இன்னொரு தடவை என்னை ரமேஷும் பத்தி என்ன தப்பா பேசினா உன் மூஞ்ச கீசிடுவேன். அப்படிதான் பேசுவோம். முடிஞ்சா கிழியான் பார்ப்போம். உனக்கு அவ்வளோ தோபார் சாந்தி, உனக்கு இதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாவது பேசினா பிச்சிடுவோம் உன்ன. நீ அவளுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவ. தாச்சி வாய் மூடு. ஏய், போன் அடிக்கிறதுல ஏந்து போய் பேசு போ. சும்மா வந்துட்டான். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லு. ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் இவ்வளோ காசு குத்துவாங்க? சரி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பண்ணவா? நீ கால் பண்ணாத, நானே பண்ணுறேன். சரி வை. சாப்பாடு டோரா செல்லம், கோச்சிக்காதடி. இனிமே ஒன்னே ரமேஷும் பத்தி எதுவும் பேச மாட்டேன், போதுமா? விஜி, நேரம் ஆகுது, நான் வரேன். ஏய் இரு, அதுக்குள்ள எவன் மயிரை புடுங்க போற? ரமேஷ் மயிர் தான் புடுங்க போறேன். போயிட்டு வரட்டுமா? விவஸ்தை கட்ட சனி நீ. ஏய் லூசு, சும்மாடி சீண்டி பார்த்தேன் உன்ன. இப்படி தூக்குறேன், தலையை உள்ள விட்டு பாரு. பாக்கவா? விவஸ்தை கட்ட ஜென்மம். சனின உனதான் நாங்க வரோம் நான் சொல்லிக்கிறேன்ல. அப்புறம் என்ன மயிருக்கு இங்க வர? உனதான் நாங்க எல்லாம் சேர்ந்து தலைமொழிட்டோம், வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் இன்னும் இங்க வந்து எங்களை அசிங்க பத்தி நிக்கிற? என்ன ஜென்மமோ? என்ன சவுண்ட் விடுற? கிளம்பு. உன் அண்ணக்காரன் என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லை. சரி உள்ள வா. விஜி, நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். அடிங் டோரா, என்ன திமிரா? இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ற? உங்க அண்ணன் என்ன பண்ற? விஜி, அண்ணன் எதுவும் சொல்லலை, வா நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம். இதோ பாரு, உன்னை தேடின்னு வந்துக்கிறாங்க. பரிசு வா விஜி, உக்காருங்க ஐயா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கம்மா. எங்கதான் போற, எங்கதான் வர, அம்மான்னு இருக்கிறதே மறந்துட்டியேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜி கூட தான் தங்கி இருக்கிறேன்.
சரி வார வாரம் ஆஸ்பத்திரிக்கு போயின்னு இருக்கியா? அதெல்லாம் போயின்னு தான் இருக்கேன். உன் அண்ணன் ஆட்டோ வச்சு கூட்டின்னு போறான். மெய்யாலுமே வா. அதெல்லாம் கரெக்டா போயின்னாமா இருக்கேன். சரி மணி ஆகுது, நான் கிளம்புறேன். விஜி செத்த இருமா, தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு போங்களா. டோரா உட்காரு. நீங்க போய் கொண்டு வாங்க, நாங்க சாப்பிடுறோம். இந்தா என்ன செலவுக்கு வச்சு. வேணா நீ வச்சுக்கமா, எனக்கு என்னமா செலவு இருக்கு? எதுக்கு காசு? நீ வச்சு நல்லபடியா செலவு பண்ணு. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். மாத்திரை மருந்தெல்லாம் கடையில சும்மா கொடுப்பானா? இந்தா இத புடி. விஜி 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கய்யா. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க, நாங்க வரோம். சரி போயிட்டு வரோமா? இந்தா விஜி, என்ன இன்னைக்கு நான் எல்லா பேப்பரையும் படிச்சு பார்த்துட்டேன். நீயும் ஒரு முறை படிச்சு பார்த்துடு. நீ எதிர்பார்க்கிற துண்டு செய்தி எதனா வருதான்னு. என்ன சொல்ற? சம்பவம் செஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னுமா வரல? வாங்கின பேமெண்ட்டே செலவு பண்ணிட்டோம், இன்னும் வரலன்னா என்னதான் அர்த்தம்? நான் வேணா ஒண்ணு பண்ணவா? நாம எடுத்த வீடியோ ஒரு 4 பேர்ட்ட கொடுத்துட்டு வரவா? நீ எதிர்பார்க்கிற தலைப்பு செய்தி வந்துடும். கடைசியில அதுதான் பண்ணணும் போல. இவனுங்களா எதுவும் போட மாட்டானுங்க போல இருக்குது. போலீஸ்காரங்களா ஏதாவது கண்டுபிடிச்சாதான் இவங்களுக்கு தீனி. பொறு, அவசரப்படாத. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமிய நான் கக்கூசுக்கு போயிட்டு வந்து ஆண்டுக்கிறேன். இனிமே என்னால பொறுக்க முடியாது. ஐயோ கருமம் கருமம், முதல்ல கிளம்பு. டோரா ஒரு நிமிஷம் இரு, கதவை திறக்காத. என்னத்துக்கு இப்ப இப்படி கதவை தட்டுறேன்னா? வாடகை கொடுக்கல, வாடகை கொடுங்க. தேதி என்ன இன்னைக்கு? 30 மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிப்பேன் நைனா. நாளைக்கு கொடுக்கறது நீ கொடு. நைனா போயிட்டு நாளைக்கு வா போ. யாருமே வீடு கொடுக்கல உனக்கு, நான் கொடுத்துனேன்னா. ஏ விஜி நில்றி. என்ன அதிசயமா இருக்கு, டோராவை பின்னாடி காணோம். குழுவில் கரோலின் மேமை பார்க்க போறேன்னு காலையிலே கிளம்பி போச்சு. நான் கூட மேமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் நேரில் பார்த்து தம்பியோட விசேஷத்தை எப்போ வச்சுக்கிறதுன்னு வேற கேட்கணும். சரி, என்ன காலையிலே இந்த பக்கம் ஏதாவது கஸ்டமரா? காலையிலே கஸ்டமர் எட்டுன்னு போயிட்டு எங்கடி மாரடிக்கிறது? அதுவும் இல்லாமல் இந்த நாயங்களுக்கு ராத்திரி ஆனால் சரக்கு அடிச்சாதான் நம்ம ஞாபகம் வரும். அப்புறம் காலையிலே என்ன இந்த பக்கம்? பெக்கிங்க்கு தான் வந்தேன் விஜி. சரி வா, நானும் சும்மா தான் இருக்கேன், வா போலாம். நீ தான் பெக்கிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லுவியே. டச்சி வா போலாம். சரி வண்டி இங்கே எடுத்துட்டு வா. இங்கே பாருடி, ரமேஷும் டோராவும். இன்னுமா டோரா குழுவுக்கு போய்க்குதுன்னு சொன்னேன். அதோ பார், ரமேஷ் கூட எவ்வளோ அழவா குழாயுன்னு போகுது. திருட்டு டோரானா. சரி விடு, சின்ன புள்ள சந்தோஷமா இருந்தா சரிதான். சரி நம்ம போவோம். டோரா சாத்திக்கு ஃபோன் போடு. ஃபோன் ஆன் பண்ணி 1 வாரம் ஆகுது, சார்ஜே இருக்காது. ஏய் சார்ஜை போட்டு முதல்ல ஃபோனை போடு. என்னத்துக்கு மயிறு கதை பேசிட்டு இருக்க? ஏன் இப்ப தேவையில்லாம பேசின்னு இருக்க? ஏய் முதல்ல சார்ஜை போடு.
ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி கரோலின் மேமுக்கு ஃபோனை போடு. ஏன் இப்போ தேவையில்லாம அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட சொல்ற? நான் சொல்றத செய். சும்மா ஃபோனை போட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு. ஹலோ மேம், பாம்பட்டிங் மேம், எப்படி இருக்கீங்க? எப்போ? என்ன மேம் சொல்றீங்க? சாந்தி செத்துடுச்சா? யாரோ கொன்னுட்டாங்களாம். பா சொல்லு. நேத்துல கண்ணாடி கவுத்தோப்பில் கிரிக்கெட் விளையாட போனோமா, அப்போ பந்து புதாருக்குள்ளே வந்துச்சு. அதை எடுக்கலாம் போன பாரு. அப்போ அந்த புதார்லேருந்து 2 பேர் கத்தி எடுத்து கூத்த வந்தாங்க. என்னடா சொல்ற? நான் அப்படியே மறந்து ஓடி வந்துட்டேன். மாட்டியிருந்தேன், சாவடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. யாருடா அவனுங்க? என்ன வயசு இருக்கு அவனுக்கு? என்னோட கொஞ்சம் பெரியவங்க. அதில் ஒன்று 9. என்னது 9? சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் சொல்ற வரைக்கும் பள்ளிக்கூட கூட போவாத, சரியா? அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லி வைக்காத, பயந்துருவா. சரி, நீ போ, சாப்பிட போ. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நேற்று ஃபுல்லாக எங்கே போயிருந்த? எங்கே போன? உனக்கு என்ன? ஆசாரி ஃபோன் பண்ணாரு. என்னவா? இனி உன்னை என்னையும் பற்ற பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. எதுக்கா? தெரியல, கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. சரி, நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? ஏய், உன்னை தான் கேட்குறேன். நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? சரி, முதல்ல ரமேஷ்க்கு ஃபோன் அடிச்சு என்னாச்சுன்னு கேளு. அரிப்பட்டு பொட்ட மாதிரி சுத்த போடுறோம் போக்கு. சாவடிச்சு புதைச்சிருவேன். அரிப்பெல்லாம் இல்லப்பா, டோராவை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்பா. அடிங்கத்தாங்கம்மால இது அரிப்பு இல்லாம என்னடா இது? அவட எந்த வண்டியில விட்ட இவ்வளவு சுகம் கட்டி பேசுறியா என்கிட்டயே? பா, தப்பெல்லாம் பேசாதப்பா, நாங்க உண்மையா பண்றோம்ப்பா. என்னது பண்றியா? என்ன பண்ற? நேத்து 2 பேரும் நீங்க லாஜில கூத்து அடிச்சிங்கன்னு செய்தி வரும்போது உங்களை அங்கேயே கணத்துல வெட்டி போடணும்டா. உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கிறல்ல, ஏன் தப்பு தான்டா அது. சாவடிச்சிருப்பா, அப்பயாவது நாங்க 2 பேரும் ஒன்னா. நீ என்ன ஃபிகர் கூட சுத்துற நினைச்சுனீங்களா? பொட்ட மாதிரிடா அவன். ஆமாப்பா, எனக்கு அந்த பொட்ட மாதிரி தான் பிடிச்சிது. நான் வாழ்ந்த அது கூட தான் வாழ்வேன். அதுக்கு ஒரு வச்சுட்டோம்ப்பா. என்னை குத்தி போடுறதால குத்தி போட்டுருப்பா, நீங்க செத்துறேன். பாப்பா, நம்ம அந்த பக்கம் போயிடலாம்.
சாப்பிடலாம். அக்கா அக்கா இங்க வாயே. என்னடி அக்கா ஒரு பையன் சின்ன பொண்ணு கூட்டி வந்து என்னமோ சீக்கிரமா வாக்கா. என்னடி சொல்ற? எங்க? சீக்கிரம் வா. ஏய் அருவட்ட நாயே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பச்சை மண்ணுடா. நீங்க பின்னால போய் விளையாடுங்க, அண்ணன் பின்னாலே வந்துருவாரு. என்ன பண்றேன்னு பாரு டேய். உனக்கு அசிங்கமா இல்ல? குழந்தைறாது. அத போயிட்டு எழுந்து பச்சை மண்ணுடா அது. அத கூட்டு வந்து அசிங்கப்படுத்துற. அசிங்கப்படுத்துற. எழுந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் வா. போலீஸ் ஸ்டேஷன் நீ வரணும். வா பேப்பர் வந்ததுக்கு திருந்து வா. எழுந்துறா ஒருத்தி நாய. எழுந்துறா. யாருக்கிட்ட வேலை கட்டுங்க? அந்த பையனோடப்பா பெரிய அரசியல்வாதியா. காசு கொடுத்து போலீஸு பேப்பர்காரெல்லாம் வேற மாதிரி கதை எதை வச்சுட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாந்தி கசத்து சந்தோஷம்னு காசை வாங்கி கம்முன்னு ஆயிட்டாங்க. என்னையும் இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு மிரட்டினாங்க. கரோலி மேம் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மை தெரியும். ஆனால் அவங்களும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டேங்கன்னு தான். விஜயக்கா என்னக்கா எதுவுமே பேச மாட்ற? சரிக்கா நான் கிளம்புறேன். அக்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சாந்தி அக்கா ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டுன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. நான் வேறு வழி இல்லாமல் உங்களை பற்றியும் நீங்கள் தங்கியிருந்த இடத்த பற்றியும் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கக்கா. நான் இதெல்லாம் சொல்லலான்னு உங்ககிட்ட வந்தா என்னை விசாரிச்ச போலீஸ்காரு இதை திட்டு பையன் மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். நான் தான் இங்கே வந்து பண்ணான்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்துக்கோங்கக்கா நான் கிளம்புறேன். சரி, நாங்கள் தான் சாந்திக்கு நெருக்கமான நட்புன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொன்னியா? ஆமாங்க்கா.